வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் பூரி செய்யலாமா? எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பீட்ரூட்டை ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதில் 2 மிளகு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் தேவையான அளவு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கங்க. வீட்டில் மிளகு தூள் தான் இருக்குது, மிளகு காலி ஆயிடுச்சு, அதனால் மிளகு சேர்த்துக்கிறோம். நீங்கள் மிளகு இருந்தால் மிளகு சேர்த்துக்கங்க, இல்லைன்னா தூள் கூட சேர்த்துக்கங்க. சின்ன ஜீரகம் சேர்த்துக்கங்க. போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கின்னு வந்துடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பீட்ரூட் பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் பூரி செய்யறதுக்கு நாங்கள் அதான் மில்லட் மாவு அரைச்சோம்ல, கோதுமை மாவு, அதில் தான் பூரி செய்ய போகிறோம். தேவையான அளவு மாவு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. கொஞ்சம் ரவை சேர்த்துக்கங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. தேவையான அளவு போட்டு தண்ணி ஊற்றி பிசையலாம். வாங்க மிக்சியில் அரைச்சிக்கின்னு வந்துடுங்க. அரைச்சிக்கின்னு வந்து போட்டு பிசைஞ்சி பூரி செய்யலாம். நல்லா பிசையுங்க. பூரிக்கு எண்ணெய் போடாத பிசையுங்க. இன்றைக்கி கலர்ஃபுல்லான பீட்ரூட் ரெட் கலர் பூரி. எங்கள் பொண்ணு சங்கு பூரி கேட்டாங்கங்க. சங்குப்பூ பறிச்சிட்டு அதில் பூரி செஞ்சு கொடுமான்னுட்டு அது நாளைக்கா செஞ்சு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பீட்ரூட் பூரி இதை மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு கலர் கலராக செஞ்சு தந்தால் பிள்ளைங்க சாப்பிடுவாங்கங்க. நாங்கள் எங்கள் வீட்டு பசங்களுக்கு பார்த்து தாங்க செஞ்சு தருவோம். அதுவும் என் தம்பி பொண்ணு இருக்கிறால, அத்தை எது செஞ்சாலும் சூப்பர்னு சொல்லுவாள். இன்றைக்கி சாப்பிட்டாவ என்ன சொல்கிறா பார்க்கலாம். வாங்க, மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பீட்ரூட்டு பூரி ரெடி ஆயிடுச்சு. மாவு பிசைஞ்சி ஊற விடுங்க. ஊறிட்டு இருக்கட்டும், ஊறிக்கலாம். வாங்க, எவ்வளோ ரெட் கலராக ரோஸ் கலராக வந்துருக்கு பாருங்கள். பசங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு, பீட்ரூட்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு இப்படி செஞ்சோன்னா எல்லா பசங்களுமே பூரி சாப்பிடுங்க. பூரி சாப்பிடாத பசங்களே இருக்காதுங்க. பசங்களுக்கு பூரினாலே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஊறிட்டோம். வாங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஊறட்டும். இந்த மாதிரி உருட்டி சின்னதாக உருண்டையாக ஆக்கிக்கிங்க. உருண்டையாக ஆக்கிக்கினீங்கன்னா அதே ஷேப்லேயே பூரி வரும். மாவை உருட்டலாம். வாங்க, வாங்க பூரி உருட்டி எடுத்தாச்சு, போடலாம். பீட்ரூட் பூரி. பீட்ரூட் பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்படி சவரை விட்டு பூரி எடுங்க. பூரி சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். வாங்க, எங்கள் வீட்டு குட்டி சாப்பிட்றாங்க. பூரி எப்படி இருக்குன்னு கேட்கும். பூரி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்களாங்க. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவோங்க விரும்பி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வாரநாதம் அன்னைக்கு தோசை செஞ்சோம்ல, இன்றைக்கி வாரநாதம் பூரி செய்ய போகிறோம். எப்படி இருக்குதும் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஜீரகம் கொட்டிக்கிங்க. பச்சை மிளகா போட்டுக்குங்க. அந்த வாரநாதம் கீரையை போட்டுக்குங்க. போட்டு ஒரு கிளறி விடுங்க. மிளகு சேர்த்துக்குங்க. எங்கள் கையில் மிளகு இல்லை, அதனால் நாங்கள் மிளகு தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு வதக்குங்க. ஏன் வதக்கி செய்கிறோன்னா, அந்த பச்சை வாசனை போச்சுன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு அந்த பச்சை வாசனை பிடிக்காது. வதக்கி ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி பூரி செய்யலாம். வாங்க, கலர்ஃபுல்லாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அன்னைக்கு மில்லட் கோதுமை மாவு அரைச்சோம்ல, அதில் இன்றைக்கி பூரி செய்ய போகிறோம்.
எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுவும் வந்து வாரநாதம் பூரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மாவு எடுத்துக்குங்க, ரவை சேர்த்துக்குங்க. பூரி செய்யக்குள்ள ரவை சேருங்க, அப்போ தான் பூரி நல்லா மொறு மொறு சாஃப்டாக வரும். தேவையான அளவு மாவு எடுத்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இதை அரைச்சதை ஊற்றிக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு பிசையலாம் வாங்க. நாங்கள் எண்ணெய் சேர்க்க மாட்டோம், ஏன்னா சப்பாத்திக்கு தான் எண்ணெய் சேர்ப்பேன், பூரிக்கு எண்ணெய் சேர்க்க மாட்டேன். இது மாவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்களா, அதனால் வந்து எண்ணெய் இல்லாத க்ரீன் கலர் பூரி இன்னைக்கு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் பூரிக்கு ஊற விடுங்க. ரொம்ப நேரம் ஊற விடணும்னு அவசியம் இல்லை. சப்பாத்திக்கு ஊற விடுற மாதிரி பூரிக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். அந்த ரவை ஊறி போயிடும். நம்ம அதுக்கு பிறகு பூரியை ஊறிக்கலாம். இந்த அளவுக்கு பூரிக்கு பிசைஞ்சிக்கிங்க. வாரநாதம் பூரி செய்யறதுக்கு ரெடி பண்ணோம்ல, அதை உருட்டி இப்படி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சைஸாக கட் பண்ணிக்கிங்கன்னா ஒரே சைஸ்லேயே பூரி வரும். நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வாங்க உருட்டலாம். வச்சு இது மாதிரி உருட்டிக்கிங்க. உங்கள் வீட்டில் வந்து பூரி மிஷின் அமுக்கிற இது இருந்தாலும் அதில் வச்சு அப்படியே அமுக்கி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் நாங்கள் வந்து கட்டையில் வச்சு தேய்க்கிறோம். வாதநாரக்கீரை பூரி இது. வாங்க, இது கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. எண்ணெய் காயட்டும், பூரியை போடுங்க. அப்போ தான் பூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வெளியில் வரும். ரவை சேர்த்துக்கங்க. ரவை சேர்த்து செய்யுங்க பூரி செய்யக்குள்ள. இந்த மாதிரி சிறுதானியெல்லாம் போட்டு கோதுமை மாவில் அரைச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்க, நம்ம வேணுன்னக்குள்ள பூரி செஞ்சுக்கலாம், வேணுன்னக்குள்ள சப்பாத்தி செஞ்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு எண்ணெய் காஞ்சி பூரி போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா எண்ணெய் காயட்டன்னு போடுங்க. பின்னி, ஆயா செஞ்ச பூரி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சொல்லு. ஆயா செஞ்ச பூரி எப்படி இருக்கு? பட்டை சூப்பரா இருக்கு. பூரி எப்படிமா அப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அற்புதம். ஹெல்த்தியான பூரி. உருட்டலாம்.